அர்ஜுன், காதலிக்கிறேன். எத்தனை தடவை இங்கே வந்திருப்பேன்னு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு என்னவோ சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அது எப்படி? எனக்கு தோணுன மாதிரியே உனக்கும் தோணிருக்கு, அதுவும் இன்னைக்கே. Moreover, we both are sailing on the same boat, I guess. ஆமாம், நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்லலாம்னு நினச்சிங்க? The same. I just need to ask you. இந்த பார்க்கில் அர்ஜுன் இருக்குது தெரிஞ்சதும் மனசு படபடங்குது. இதில் லவ்வை சொல்ல போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷம், கொஞ்சம் பயம். காதல் சொல்லி பழக்கம் இல்லை, அது எப்படி சொல்கிறதுன்னு ஒரு சின்ன ரிகர்சலே பண்ணி பார்க்குறேன் என் மனசுக்குள்ள. இன்னைக்கு இந்த பார்க்கே எனக்கும் அவளுக்கும் தோணுச்சு. ஆஷாவோட க்யூட்டான அந்த ஒரு ஸ்மைல் என்னை 100 முறை யோசிக்க வச்சு. எனக்குள்ள எத்தனை முறை சொல்லியிருப்பேன், அர்ஜுன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உன்ன மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு, அதான் நானே ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு வந்தேன். இன்கேஸ் அர்ஜுனும் என்னை லவ் பண்ணி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுன்னு வெயிட் பண்ணியிருந்தா? Love you, Arjun. சொல்லாதொரு வார்த்தை தேடி தினமும் தினமும் இங்கு தவிக்கிறேன். எல்லாதொரு இதயம் வைத்து துடிக்கிறேன். பொய்யால் என்னை நீயாய் மாற்றி இரவின் முடிவில் தினம் சிரிக்கிறேன். உன்னால் ஒரு காதல் காவியம் இழைக்கிறேன். உன் சாலை எங்கும் உயிர் பந்து தொங்கும். நீ போன பாதைகள் எங்கும் பூமணம். நீங்கள் ஆஷாவை முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எனக்கு அர்ஜுன் கிடைச்சிருப்பான். தி சேம். நீங்கள் அர்ஜுனை முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஆஷா கிடைச்சிருப்பா. ஏய், உனக்கு புக்ஸ்னா இன்ட்ரெஸ்டா? இப்போ தான் கொஞ்ச நாளாக ஆஷாவோட பழகும்போது எனக்கும் பழகிருச்சு. பை த வே, ஐம் விஜய். ஐம் வர்ஷா. How about a coffee? Yeah, sure. ஓ, ஆஷா மாதிரியே நீயும் புக்கில் வரா? Yes, Arjun.